வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சேலம் மாவட்டம் ஆத்தூர் நரசிங்கபுரம் நகராட்சி நகர்மன்ற உறுப்பினர்களின் மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது. நகர்மன்ற தலைவர் அலெக்சாண்டர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் 23 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. திமுக கவுன்சிலர் ஜோதி, நகராட்சி மின் மயானம் அமைக்கப்பட்டு 7 மாதங்கள் ஆன நிலையில் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படாமல் உள்ளது குறித்து கேள்வி எழுப்பினார். பதிலளித்த நகராட்சி கமிஷனர் ஜீவிதா, இறந்தவரின் உடலை சோதனை எரியூட்டம் செய்வதற்காக காத்திருப்பதாக பதிலளித்தார். 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட மின் மயானம் பயன்பாட்டில் இல்லாமல் உள்ள நிலையில் தற்போது சோதனை எரியூட்டம் செய்ய ஒரு உடல் தேவை என கமிஷனர் கூறியதை அடுத்து நகர்மன்ற கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. அரசாங்கத்து மேல தானே இவ்வளவும் பிரச்சனை வரும். இத்தனை கோடி ரூபா 1.5 கோடி ரூபாய்க்கு மேல செலவு. திமிங்கலத்தின் செரிமான அமைப்பிலிருந்து வெளியேறும் அம்பர் கிரேஸ் வாசனை திரவியம் மற்றும் மருந்து பொருட்கள் தயாரிக்க பயன்படுகிறது. இதனை புதுச்சேரி PS பாளையத்தில் திமிங்கல எச்சத்தை ராமகிருஷ்ணன் என்பவர் பதுக்கி வைத்துள்ளதாக தனிப்பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இன்ஸ்பெக்டர் ஜெரால்டு தலைமையில் ஸ்பாட்டிற்கு விரைந்த போலீசார் அங்கிருந்த மாயகிருஷ்ணனிடம் வாங்குவது போல பேரம் பேசினர். தன்னிடம் 7 கிலோ திமிங்கலம் எச்சம் இருப்பதாகவும் அதன் மதிப்பு 15 கோடி ரூபாய் எனவும் தெரிவித்துள்ளார். மாயகிருஷ்ணனை கைது செய்து திமிங்கல எச்சத்தை பறிமுதல் செய்தனர். திருபுவனை போலீஸ் ஸ்டேஷனில் திமிங்கல எச்சம் மற்றும் மாயகிருஷ்ணனை தனிப்பிரிவு போலீசார் ஒப்படைத்தனர். திருபுவனை போலீசார் மாயகிருஷ்ணனிடம் விசாரணை நடத்துகின்றனர். கர்நாடக மாநிலம் காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் கனமழை தொடர்வதால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் மேட்டூர் அணை 120 அடி முழு கொள்ளளவை எட்டியது. பாதுகாப்பு நலன் கருதி வினாடிக்கு 1,11,500 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. 16 கண் மதகு வழியாக டெல்டா நீர் பாசனத்திற்கு நீர் வெளியேற்றப்படுவதால் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் குமாரபாளையம், காவிரி கரையோர குடியிருப்பு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. சுமார் 75க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் குமாரபாளையம் நகராட்சி உயர்நிலைப் பள்ளி மற்றும் நகராட்சி திருமண மண்டபத்தில் தஞ்சம் புகுந்துள்ளனர். அரசு சார்பில் உணவு மற்றும் மருத்துவ வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குடியிருப்பு பகுதிகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தென் கைலாயம் என போற்றப்படும் கோவை வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோவிலுக்கு உட்பட்ட பல உபகோவில்கள் உள்ளன. அதில் ஒன்று மாதம்பட்டி கிராமத்தில் உள்ள அன்னபூரணி அம்மன் கோவில். அதே கிராமத்தில் அன்னபூரணி கோவிலுக்கு சொந்தமான 11 ஏக்கர் நிலம் உள்ளது. இதன் மதிப்பு 55 கோடி ரூபாய். கோவில் நிலத்தை பொதுமக்கள் ஆக்கிரமித்து வசித்து வந்தனர். இதுகுறித்து கோவில் நிர்வாகத்தினர் கோவை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கில் ஆக்கிரமிப்பு நிலத்தை மீட்டு கோவிலுக்கு வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதைத் தொடர்ந்து JCB உதவியுடன் போலீசார் கோவில் நிலத்தில் இருந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றினர். கோவில் நிலம் நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டது.
சேலம் மாவட்டம் கெங்கவல்லி ஸ்வேத நதியிலிருந்து நடுவலூர் ஏரிக்கு நீர் வரும் வாய்க்காலை புனரமைக்கும் பணி தமிழக அரசால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆற்று வாய்க்காலின் இரு பக்கமும் கரைகளை ஆக்கிரமித்து கட்டிடங்களை கட்டியுள்ளனர். இதனால் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணியில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளது. வாய்க்காலில் கழிவுநீர், மனித கழிவு மற்றும் குப்பைகளை கொட்டுவதால் வாய்க்கால் சுகாதாரக்கேடு ஏற்பட்டுள்ளது. நடுவலூரில் 10,000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கும் வாய்க்கால் ஆக்கிரமிப்பை அகற்றக் கோரி பொதுமக்கள், விவசாயிகள் பலமுறை மனு கொடுத்தும் நடவடிக்கை இல்லை. இந்நிலையில் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தாசில்தார் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாசில்தார் நாகம்மாள், ஆக்கிரமிப்புகளை அகற்ற போலீஸ் பாதுகாப்பு கோரப்பட்டுள்ளது. ஆக்கிரமிப்புகள் விரைவில் அகற்றப்படும் என விவசாயிகளிடம் உறுதியளித்தார். முற்றுகையிட்ட விவசாயிகள், பொதுமக்கள் கலைந்து சென்றனர். எடுத்தே ஆகணும்னு சொல்லி 9:30 மணி வரைக்கும் அவர் இருக்கும்போது கலெக்டர்கிட்ட பேசினா மேடம் என்னன்னா எனக்கு சாத்த பண்ணிட்டே இருந்து போலீஸ் பாதுகாப்பு அங்கே வேணும், கம்யூனிட்டி பிரச்சனைன்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கே போயிட்டாங்க. அதனால புதன்கிழமை நீங்க பண்ணீங்க, நான் போலீஸ் பாதுகாப்பு தரேன்னு சொல்றாங்க. நாளைக்கு கண்டிப்பா நான் உங்களுக்கு நான் உங்களால நான் இங்க வந்திருக்கவங்க ஒரு முக்கியமான விவசாயி. இவங்க என்ன சொல்லல, அப்புறம் நம்ம பட்டாவும் கையில கொடுத்து 15 நாள் ஆயிடுச்சு, நீ போய் தான் ஆகணும். நான் பேசலாம் உரிமையா, எதுவுமே செய்யாம அவங்கள்ட்ட நான் பேச முடியாது. அதனாலதான் மேடமே சொல்லிட்டாங்க வெனஸ்டே பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு மேடமே மெசேஜ் எனக்கு போட்டாங்க. அதனாலதான் நீங்க மாத்திட்டா நாளைக்கு கண்டிப்பா எடுத்துவோம். மதுரை மாநகராட்சியில் மாமன்ற கூட்டரங்கில் அனைத்து தேசிய தலைவர்களின் போட்டோ வைக்கப்பட்டுள்ளது. இந்திரா, அண்ணாதுரை, ஈவேரா, எம்ஜிஆர், கருணாநிதி மற்றும் தற்போதைய முதல்வர் ஸ்டாலின் போட்டோ வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் 12 வருடங்களாக இந்திய பிரதமராக இருக்கும் நரேந்திர மோடி மற்றும் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் போட்டோ மாநகராட்சி கூட்டரங்கில் இல்லை. பிரதமரின் போட்டோ வைக்க வேண்டுமென வலியுறுத்தி 86வது வார்டு மாமன்ற உறுப்பினர் பூமா தலைமையில் இன்று மாநகராட்சி கமிஷனர் சித்ரா விஜயனிடம் மனு அளித்தனர். வெற்றி பெற்ற 3வது மாதத்துலேயே நம்மளோட பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவும் வாஜ்பாய் ஐயா படத்தையும் வைக்க சொல்லி கோரிக்கை கொடுத்து மாமன்றத்தில் பேசினேன் எந்திரிச்சு. அவங்க அதுக்கு எதுவுமே பதில் சொல்ல மாட்டுறாங்க. இப்போ கடைசியாக எங்களோட மாவட்ட தலைவர் அறிவுறுத்தின்படி, மாநில தலைவர் அறிவுறுத்தின்படி வந்து இப்போ நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். எங்கள் கட்சி சார்பாக வந்து மனு கொடுத்துருக்கோம். இதுக்கு நடவடிக்கை எடுத்து அவங்க நம்மளோட பாரத பிரதமர் நரேந்திர மோடி படத்தை வைக்காட்டியும் வாஜ்பாய் படத்தை வைக்காட்டியும் மேல்கட்ட நடவடிக்கை எங்கள் மாநில தலைவர் சொல்கிறபடி, எங்களோட மாவட்ட தலைவர் சொல்கிற அறிவுறுத்தின்படி மாபெரும் போராட்டம் பண்ணுவோம். மன்ற கூட்டம் நடக்கிற இடத்துல இந்திரா அம்மா படம் இருக்குது, நேரு ஐயா படம் இருக்குது, முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா படம் இருக்குது, பெரியார் படம் இருக்குது, கலைஞர் ஐயா படம் இருக்குது, நம்ம ஜெயலலிதா அம்மா படம் இருக்குது, காமராஜர் ஐயா படம் இருக்குது, எல்லார் படமே இருக்குது, எம்ஜிஆர் ஐயா படம் இருக்குது, எல்லார் படமும் இருக்குது. நம்ம நாட்டோட பிரதமர் படத்தை வைக்கிறதுக்கு என்னன்னு தெரில. நம்ம வாஜ்பாய் படத்தையும் பாரத பிரதமர் நரேந்திர ஐயா படத்தையும் வைக்கணும் தான் எங்களோட ஆசை.